வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில் வச்ச காணாங்கத்தை மீன் குழம்புங்க. காணாங்கத்தை மீன் மட்டும் இல்லை, எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி முறையில் செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சட்டி வச்சுக்கலாங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெயிலில் நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே ஒரு கை கடுகு, கொஞ்சம் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் 3 சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. வெந்தயம் இப்போ எதில் சேர்த்தாலுமே வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் நிறைய. இப்போ இது 3 பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எங்கள் செடியில் பூத்த கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மீன் குழம்புனாலே பூண்டு ரொம்ப முக்கியங்க. அந்த முழுசாக அந்த மீனோட ஒரு பல் பூண்டை வாயில் வச்சு கடித்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய vlogs அண்ட் குக்கிங்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நிறத்துக்காக சேர்க்குறேன். எல்லாம் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட ஒரு 3 சைஸ் சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காணாங்கத்தை மீன் ஈஸியாக நமக்கு கிடைக்குங்க. இது இந்த குழந்தை பிறந்தவங்க அவங்களாம் சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் நடுவு முள் மட்டும் இருக்கும். அதை நம்ம ஆயும் போது அந்த பெரிய பெரிய முள்ளெலாம் எடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இதோட நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, புளி தண்ணி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் சட்டியில் ஒரு தடவை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. எண்ணெய் மிதக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்தால் கமகமன்னு வாசனையோட மண் சட்டியில் வச்ச காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனை அப்படியே ஊரே கூப்பிடுவோங்க. அந்த அளவுக்கு செம்ம வாசனையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் சாதத்தோட, இட்லி, தோசை எதோட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி எண்ணெயிலே குளிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே வாயில் வச்சிங்கன்னா கரையுங்க மீன். நான் இன்றைக்கி காலையில் டிஃபன் சப்பாத்தி செஞ்சேன். இன்னும் சப்பாத்திக்கு மீன் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், ஆனால் சூப்பராக இருக்கும். 4 சப்பாத்திக்கு ஒரு சப்பாத்தியோடு சேர்ந்து 5 சப்பாத்தியாக உள்ளே போகும். நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, மீன் குழம்பு ரெடியாக இருக்குது, சாப்பிடலாம்.
அந்த சாஃப்டான சப்பாத்தியை பிச்சு நடுவில் ஒரு மீனை வச்சு அந்த குழம்புல தொட்டு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்க,